ஹலோ வணக்கம் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி பால் சுறா. பால் சுறா வந்து நம்ம உடம்புக்கு நல்ல ப்ரோட்டீன் நிறையா கிடைக்கும். பால் வந்து அதாவது குழந்தை பிறந்து பால் கிடைக்காதவங்க இதை நிறையா சாப்பிட்டாங்கன்னா பால் நல்லா குழந்தைக்கு கிடைக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து கொஞ்சம் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அதோட தோல் பகுதி மேலே இருக்க அந்த கருப்பாக இருக்கிற அந்த தோல் பகுதி மட்டும் நீக்கிடலாம். நீக்கிட்டு இந்த மாதிரி க்ளீனாக எடுத்துகிட்டு நடுவில் ஒரே ஒரு முள் மட்டும் இருக்குங்க, அந்த முல்லை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து இட்லி உப்புமா பண்ணுற மாதிரி இதை நல்லா கையில் உதிர்ந்து எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி தோல் எல்லாத்துலேயுமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா உதிர்த்து ஒரு தட்டில் வச்சிடலாம். அடுத்தது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி செய்வேன்றதை உங்களுக்கு நான் ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். கொஞ்சமாக என்ன பண்ணலாம், கடுகு சீரகம் ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பற்றி இவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கேன் பாருங்கள், நல்லா புட்டு மாதிரி வரும், உதிரியாக வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, எவ்வளோ பூண்டு எடுத்துருக்க பாருங்கள். பூண்டு நிறையா சேர்த்தா ரொம்ப நல்லது, நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா இந்த பூண்டு நல்லா என்ன பண்ணணும், நல்லா வதங்கி வரணும், இந்த கலர் சேஞ்ச் ஆகணும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், இது ரெண்டுமே நல்லா கல் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கி வந்துடும். ஃபஸ்ட் டைம் சேனலுக்குள்ளே வரவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு வந்து ஹைப்புன்றதுக்கு பாயிண்ட்டு கொடுங்க மக்களே, அப்போ தான் நம்மளுடைய வீடியோ வந்து ரெக்கமெண்டில் போகும். சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நல்லா வதக்கி வந்த உடனே இன்னும் நல்லா வதங்கி வரணுங்க. ஆனால் இதில் நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது, கிண்டிக்கிட்டே இருக்கணும், அந்த மாதிரிலாம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அந்த பாருங்கள், மீன் வந்து நான் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு அதையும் நல்லா கொத்தி விடணும். நல்லா கொத்து பரோட்டா மாதிரி நல்லா கொத்தி கொத்தி எடுத்தால் தான் அதோடய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகி வரும். ஓகேங்களா? நமக்கே தெரியும் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் பார்த்திங்கன்னா பெப்பர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துருக்கேன், அவ்வளோதாங்க, வேறு எதுவும் சேர்க்கல. தனி காஷ்மீர் சில்லி இருக்கு இல்லைங்களா, அது கலருக்காண்டி ரொவோண்டு சேர்த்துனேன், அவ்வளோதான். அந்த 3 ஐட்டம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நான் அது வந்து வீடியோவில் காட்ட மறந்துட்டேன், வீடியோ எடுக்க முடியல, அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. வேறு எந்த ஐட்டமும் நான் சேர்க்கல, ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது. ஈவினிங் டைம்ஸ் நமக்கு டின்னராகவும் எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு நிறைய கொடுங்க, நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. எவ்வளோ சுருண்டு வந்துடுச்சு பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி முட்டை பொரியல் மாதிரி அந்த பதத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருந்தது டேஸ்ட்டு. நான் இப்படி தாங்க சுறா போட்டு பண்ணுவேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மக்களே.